கர்த்தருக்குள் பிரியமான அன்புள்ளங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கூட உங்களை வாழ்த்துகிறோம். இந்நாளில் கூட நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து கர்த்தருடைய செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 25வது வசனம். அவரை சிலுவையில் அறைந்த போது 3ஆம் மணி வேளையா இருந்தது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்தார். நமக்காக சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டார். இயேசு சிலுவையில் கொடிய துன்பங்களுடன் அவரை அடித்து, அவரை மேனியின் தசைகள் கிழிந்து தொங்கப்பட்ட நிலையில் அவர் தலையில் ஒரு கொடிய விஷமுள்ள முற்களை கிரீடமாக சூட்டப்பட்ட நிலையில் சிலுவையில் அறைந்தார்கள். இந்த சிலுவையில் அறைந்த நேரம் என்பது 3ஆம் மணி வேளையாய் இருந்தது என்று வேதத்தில் சுட்டி காட்டுகின்றது. இந்த 3ஆம் மணி வேளை என்பது ஏன் இப்படி ஆண்டவர் நேரங்களை, ஒரு குறிப்பிட்ட நேரங்களை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார்? அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வேதத்தில் குறிக்கப்பட்ட எல்லா நேரங்களும் ஒரு ரகசியங்கள் அடங்கியிருக்கின்றது. என்ன ரகசியங்கள் அடங்கி இருக்கின்றது என்று நாம் பார்ப்போமானால், 3ஆம் மணி வேளை என்பது யூதர்களின் ரட்சிப்பின் நேரம். ஏனென்றால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இவர்கள் 3ஆம் மணி வேளையில் சிலுவையில் அறைந்தார்கள். அந்த 3ஆம் மணி வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த பிறகு பெந்தேகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடியிருந்தார்கள். அப்போது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று என்று நாம் வேதத்தில் பார்க்க முடிகின்றது. அந்த இடத்தில் அவர்கள் கூடியிருந்த அந்த நேரம் கூட 3ஆம் மணி வேளை என்று வேதத்தில் சுட்டி காட்டப்படுகின்றது. எந்த இயேசுவை அவர்கள் வேண்டாம் என்று, எந்த மேசியாவை அவர்கள் உதறி தள்ளி இவர் வேண்டாம் என்று சிலுவையில் அறைந்தார்களோ, அந்த இயேசுதான் அவர்களுக்கு இரட்சகர், அவர்களுக்கு மீட்பர், அவர்களுடைய கண்மலை என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளாமல் அவரை என்ன செய்தார்கள் என்றால், சிலுவையில் இவரை வேண்டாம் என்று சிலுவையில் அடித்தார்கள். அந்த அடித்த நேரம் 3ஆம் மணி வேளையாக இருக்கின்றது. அதே 3ஆம் மணி வேளையில் தான் அந்த யூதர்களுக்கு ஒரு ரட்சிப்பை தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். அவர்கள் கூடி ஆராதித்த போது, பெந்தேகொஸ்தே என்னும் நாள் வந்த போது பரிசுத்த ஆவியானவர்கள் அவர்கள் மேல் இறங்கினார். அவர்கள் அநேக அந்நிய பாஷைகளை பேசினார்கள். பலவிதமான பாஷைகளை பேசி கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் துதித்தார்கள். துதித்து கொண்டிருக்கும் போது வெளியே இருந்த ஜனங்கள் பார்த்து, இவர்கள் வெறி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பேதுரு அவர்களை நோக்கி பார்த்து, நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல, பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாய் இருக்கிறது. அப்போஸ்தலர் 2:15வது வசனம். அங்கு பார்ப்போமானால் பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாக இருக்கின்றது. இந்த 3ஆம் மணி வேளை தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் இந்த யூதர்கள் மத்தியில் இறங்கினார். ஒரு காரியங்கள். அடுத்து, எந்த இயேசு அவர்களுக்கு வேண்டாம் என்று தள்ளினார்களோ அந்த இயேசுவே அவர்கள் இரட்சகர், அவர்களுடைய மீட்பர், அவர்களுடைய தேவன், அவர்களை எல்லா பொல்லாப்பிலிருந்து விலக்கி காக்கக்கூடிய மெஸ்ஸியா கிறிஸ்து என்பதை அவர்கள் அறியாமல் அவரை அடித்து சிலுவையில் துன்புறுத்தினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் சில காரியங்கள் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறிந்தே கூட பாவம் செய்திருக்கிறார்கள். இந்த காரியத்தில் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 3ஆம் மணி வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். அதே 3ஆம் மணி வேளையில் பரிசுத்த ஆவியானவர் அவர்களிடத்தில் இறங்கி வந்து அவர்களை நிரப்பினார் என்று நாம் பார்க்கின்றோம். இதுதான் அந்த 3ஆம் மணி வேளையின் ரகசியமாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, இன்னமாய் கூட வேதத்திலிருந்து நாம் பார்க்கும்போது, நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல, பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையா இருக்கிறது. அன்றைக்கு பேதுரு எழுந்து நின்று பேச ஆரம்பிக்கிறார். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவார்கள் என்றார். அவருடைய வார்த்தையை இப்படி பேதுரு அநேக வார்த்தைகளை பேசின போது அந்த யூதர்களுடைய இருதயங்கள் குத்தப்பட்டது, வாதிக்கப்பட்டது, அவர்கள் உணர்த்தப்பட்டார்கள்.
உணர்த்தப்பட்டு அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். அன்றைக்கு அவர்கள் ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எந்த 3ஆம் மணி வேளையில் ஆண்டவராகி எந்த கிறிஸ்து வேண்டாம் என்று அவர்கள் சிலுவையில் அறைந்தார்களோ, அதே 3ஆம் மணி வேளையில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கின போது, பேதுரு பேசின போது, அந்த யூதர்கள் 3000 பேர் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டார்கள். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிற அவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று வேதம் சொல்கின்றது. பிரியமானவர்களே, ஆகையால் இந்த 3ஆம் மணி வேலை என்பது யூதர்களுக்கு ஒரு ரட்சிப்பின் வேலையாய் அமைந்தது. ஆனால் அந்த நேரத்தில் தான் அவர் வேண்டாம் என்று புறக்கணித்து சிலுவையில் அறைந்தார்கள். அதே 3ஆம் மணி வேளையில் ஒரு நாள் இந்த பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது அவர்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பின் நாளாய் அமர்ந்தது என்று சத்திய வேதம் சொல்கின்றது. பிரியமானவர்களே, அப்படியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறைந்தது 3ஆம் மணி வேளை, அவர் மரித்தது மாலை 9ஆம் மணி வேளை என்று வேதம் சொல்கின்றது. அதே மார்க் 15:34 பார்க்கும்போது 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலோஹி ஏலோஹி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். பாருங்கள், 9ஆம் மணி வேளை, இந்த 3ஆம் மணி வேளை என்பது கிறிஸ்துவை அறைந்த நேரம். இந்த 9ஆம் மணி வேலை என்பது கிறிஸ்து தன் ஜீவனை விட்ட நேரம். இந்த இயேசு கிறிஸ்து 9ஆம் மணி வேளையில் தன் ஜீவனை விட்டார் அல்லவா, இவை பிரஜாதிகளுக்கு ஒரு ரட்சிப்பின் நேரமாக அமைந்திருக்கின்றது. வேதத்தில் நாம் அநேக வசனங்கள் உண்டு. ஒரு சில வசனங்களை நாம் தியானிப்போம். அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் 1-2 பார்க்கும்போது, கொர்நேலியு என்ற ஒரு மனுஷன் இருந்தார். அவன் தேவ பக்திகளோடும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பகலில் 3வது வசனம், பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டார். பிரியமானவர்களை, இங்கு நாம் பார்க்கும்போது இத்தாலிய பட்டணத்தில் இந்த 100க்கு அதிபதியான கொர்நேலியு வீட்டில் அவர் ஒரு உண்மையுள்ள மனிதன், அநேகருக்கு தான தர்மங்களை செய்து கொண்டிருந்த மனிதன். அவரை ஒரு தேவ தூதன் 9ஆம் மணி நேரத்தில் அந்த தூதன் அவரை சந்தித்து அவரிடத்தில் சில காரியங்களை சொல்கின்றார். என்னவென்றால், பேதுரு என்கிற ஒரு மனுஷனை வரவைத்து அவரிடத்தில் நீங்கள் சத்தியத்தை கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு ஒரு வெளிப்பாடுகளை கொடுத்து விட்டு போனார். பிரியமானவர்களே, அப்படியே அவர்கள் பேதுருவை அழைத்து அவரிடத்தில் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் கேட்க மனதாய் இருந்த போது பேதுரு அந்த இடத்தில் பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்றால், பேதுரு பேசின அவர்களிடத்தில் புறஜாதிகளிடத்தில் பேசின முதல் வார்த்தை, எந்த ஜனத்தினாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, எந்த ஜனங்களா இருக்கட்டும், எந்த ஜாதியானா இருக்கட்டும், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, கர்த்தருடைய பார்வையில் எந்த ஜனங்கள் ஆண்டவரை உண்மையோடு தேடுகிறார்களோ, தேவனுக்கு பயந்து அந்த நீதியை செய்கிறார்களோ, எது என்றால் இந்த கொர்நேலியு செய்த தான தர்மங்களும் தேவனுக்கு பயந்து ஜபங்களும், எப்போதும் தேவனை தேடுகிற ஒரு உணர்வுள்ளவனமாய் வாழ்கிற மனிதன் ஒரு உண்மையான பக்தியுள்ள மனிதன் என்று வேதம் சொல்கின்றது. ஏதோ உலகத்தார் மத்தியில் ஒரு உதவி செய்துவிட்டு வீடியோ எடுத்து போடுவதும், ஒரு உதவி செய்துவிட்டு 4 பேரிடத்தில் சொல்வதும் பக்தி அல்ல. வேதம் சொல்கின்றது, அவன் அநேக தான தர்மங்களை செய்து கொண்டு அநேகருக்கு உதவியாயிருந்து கர்த்தரை உண்மை மொத்தமாய் தேடின ஒரு மனிதன். இப்படிப்பட்ட எந்த மனிதனாய் இருந்தாலும் அந்த மனிதனை தேவன் தேடி தன்னுடைய சபையை அந்த மனிதன் மூலம் ஆரம்பிக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை நாம் கேட்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் கூட தேவனை உண்மையான பக்தி என்பது அநேகருக்கு உதவி செய்து அநேக ஜனங்களை ஆதரித்து எப்போதும் தேவனுக்கு பயந்து அவரை நோக்கி பார்ப்பது தான் பக்தி. அப்படியாப்பட்ட ஒரு ஜனங்களை தேவனை தேடி வருகிறார். தேடி வந்த பிறகு பாருங்கள், பேதுருவை அழைத்து அவர்களுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுத்த போது பேதுரு அவர் புறஜாதிகளிடத்தில் இந்த வார்த்தைகளை பேசினார், அநேக வார்த்தைகளை பேசினார். அவர் பேசின வார்த்தையின் கருப்பொருள் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல். இந்த வார்த்தைகளை அவர் பேசிக்கொண்டிருந்த போது வேதம் சொல்கின்றது 44வது வசனம், இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆமென். பார்ப்போம், புறஜாதிகள் மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினதை இந்த யூதர்கள் பேதுருவெல்லாம் பார்த்த போது
அவர்கள் அப்படியே பிரமித்து போகிறார்கள். ஏன்? தேவன் என்றால் அது எங்களுக்கு மாத்திருந்தான் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். இந்த பேதுரு கூட ஒரு யூத வெறி பிடித்த ஒரு மனிதன் தான். அதனால்தான் தேவன் இந்த பேதுருவை புறஜாதிகள் மத்தியில் அனுப்பி, புறஜாதிகள் மத்தியிலும் தேவ கிருபை, தேவ வல்லமை வெளிப்படுகிறது என்பதை இந்த யூதர்களும் இந்த புறஜாதிகளும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த பேதுருவை அங்கு அனுப்பினார். பிரியமானவர்களே, அப்போ அங்கே பார்க்கும்போது அவர்கள் நம்மை போல பரிசுத்தாவியை பெற்ற இவர்களுக்கு நாம் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் பேசுகிறார்கள். அப்போது அவர்கள் தெரிந்து கொண்டது, நம்மை போல தேவன் புறஜாதிகள் மத்தியிலும் இறங்கினார் என்பதை புரிந்து கொண்டார்கள். அப்போது இந்த புறஜாதிகள் மத்தியின் ரட்சிப்பு என்பது 9ஆம் மணி வேலையா இருக்கின்றது. அநேக வசனங்கள் உண்டு. ஒரு 2 வசனத்தை பார்ப்போம். அதே அப்போஸ்தலர் 3:1 கூட பார்க்கும்போது, ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அங்கு தாயின் வயிற்றிலிருந்து சப்பனையாய் பிறந்த ஒரு மனுஷனை அவர்கள் பார்த்து சொன்னார்கள், என்னிடத்தில் வெள்ளியும் பொன்னும் அல்ல, இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடு என்று சொன்னபோது அந்த மனிதன் எழுந்து நடந்தான் என்று வேதம் சொல்கின்றது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், 3ஆம் மணி வேலை என்பது யூதர்களுக்கு அவரை புறக்கணித்தாலும் ஆனால் அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பின் நாட்களாய் தேவன் எழுப்பி தந்தார் அந்த நேரத்தை. 9ஆம் மணி நேரம் என்பது புறஜாதியாராகிய நமக்கு தேவன் ஒரு ரட்சிப்பை ஏற்படுத்தினார். பிரியமானவர்களே, இந்த 3ஆம் மணி வேலை, இந்த 3வது மணி, அந்த கணக்கு எபிரேய எழுத்துக்களில் 3வது எழுத்து தான் 3வது நம்பர். அந்த நம்பரை போய் நாம் பார்க்கமானால் கீமேல் என்ற ஒரு ஒட்டகத்தின் பெயரை அங்கு சுட்டி காட்டப்படுகின்றது. இந்த 3க்கு எண்மதிப்பு, 3வது எண்மதிப்பின் பொருள் என்னவென்றால் கீமேல், ஒட்டகம். ஏனென்றால் இந்த யூதர்களுக்கு இந்த ஒட்டகத்தை சுட்டி காட்டுகின்ற ஒரு மணி நேரமாக இருக்கின்றது. என்னவென்றால், ஒட்டகம் என்பது பாலைவனத்தில் சாதாரணமாக வாழக்கூடியது. மற்ற மிருகங்கள் பாலைவனத்தில் அப்படி ஒட்டகம் போல் வாழ முடியாது. அதே போல் அந்த ஒட்டகம் என்ன செய்யும் என்றால், அந்த பாலைவனத்திற்கு தேவையான நீரை தன்னிடத்தில் சேர்த்து கொண்டு அது வாழக்கூடியது. இது எவை காட்டுகிறது என்றால், இந்த இஸ்ரேல் ஜனங்களை தேவன் ஒரு விடுதலையாக்கி விடுவித்து கொண்டு வந்தார். முதலாவது வனாந்தரத்தில் ஒரு பாதை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். ஏனென்றால் இந்த வனாந்தர பயணத்தில் அவர்கள் யாரை அண்டிக் கொண்டு போக வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்குவதற்காக அந்த வனாந்தர பயணத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொண்டார். அவர்கள் இந்த 3ஆம் மணி நேரத்தையும் இந்த ஒட்டகத்தையும் கவனித்திருக்க வேண்டும். என்ன, அவை எப்படி பாலைவனமாய் இருந்தாலும் அதில் வாழ கற்றுக்கொண்டது, பாலைவனமாய் இருந்தாலும் அது தேவையான தண்ணீரை சேமித்து கொண்டது. அது எதை காட்டுகிறது என்றால், இந்த ஒட்டகம் என்பது மேடு பள்ளமான ஒரு வாழ்க்கை, பாலைவனம். அந்த பாலைவனத்திலே இதை யாரை சார்ந்து வாழும்? தண்ணீர் என்ற பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து இவர்கள் வாழ வேண்டும். ஆனால் இவர்கள் அதை சார்ந்து வாழாது போனபடியினால் அந்த வனாந்தரத்தில் மரித்து போனார்கள். பிரியமானவர்களே, அப்படியாய் கூட புது உடன்படிக்கையில் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், எபிரேயர் நிருபத்தில் நாம் அநேக 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், 10ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது இந்த இடத்தில் என்ன சொல்ல வருகிறார் என்றால், அங்கு கர்த்தருடைய அந்த மகிமையை ருசி பார்த்தவர்கள் மறுதலித்து போனால் மீண்டும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல் 10:29 கர்த்தருடைய வார்த்தையை கேட்டும் அதன்படி நடக்காமல் போகிறவர்கள் தாங்கள் மீண்டும் கிறிஸ்துவை காலின் கீழ் போட்டு மிதிக்கிறவர்கள் என்று வேதம் சொல்கின்றது. பிரியமானவர்களே, அப்படியாய் நாம் கூட அவர்களைப் போல கிறிஸ்துவை அறைகிறவர்களாய் இராதபடிக்கு ரட்சிப்பின் பிள்ளைகளாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கூட ஆண்டவர் கொடுத்த இந்த ரட்சிப்பை இந்த பூமியில் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாம் கூட நம்மை மீட்கும் பொருளாக அவர் பலியானார், மீட்கும் பொருளாக அவர் நமக்காக சிலுவை உயர்த்தப்பட்டார். அந்த அம்சாரங்களை நாம் நினைத்து இயேசுவை பற்றி கொண்டு வாழ வேண்டும். இந்த 9ஆம் மணி வேலை என்பது, அது எபிரேயர் வார்த்தையில் 9 என்பது டெத் என்ற ஒரு வார்த்தையை குறிக்கும். டெத் என்றால் சர்ப்பம் என்று அர்த்தம். இந்த சர்ப்பமானது எப்படி ஏதேனில் ஆதாம் ஏவாளை வஞ்சித்ததோ அப்படியா இன்றைக்கும் சபையாகிய நம்மை வஞ்சிக்கும் என்று வேதம் சுட்டி காட்டுகின்றது. பிரியமானவர்களே, அந்த டெத் என்ற வார்த்தையில் அந்த ஆதாம் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு வெளியே போகும்போது அந்த இடத்தில் அவர்களுக்கு ஒரு தேவன் ஒரு காரியத்தை செய்து கொடுத்தார். என்ன என்றால், வெளியே அனுப்பும்போது அவர்களுக்கு ஒரு ஆடு பலியாகி ஒரு உடையை அணிவித்து வெளியே அனுப்பினார் என்று நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அப்படிதான் கிறிஸ்து நமக்காக அவர் இந்த நம்மளுடைய சாபங்களுக்காக, நம்மளுடைய சாபமான வாழ்க்கைக்காக, அந்த ஆதாம் ஏவாள் ஏமாற்றப்பட்டது ஒரு சாபம்.
அன்றைக்கு அவர்கள் யாரை நோக்கி பார்த்திருக்க, இன்றைக்கு நாம் அந்த வனாந்தரத்தில் பாம்புகள் கடித்த போது அங்கு ஒரு காரியத்தை செய்தார். வெண்கல சர்ப்பங்களை உயர்த்தி வைத்து அதை பார்க்கிற எவனும் பிழைப்பான் என்று சொன்னார். இதுதான் இந்த டெத்தினுடைய வார்த்தை. அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்படும் போது யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லாம் மீட்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்கின்றது. சாபம் கடித்தது, சாபம் உயர்த்தப்பட்டது, சாபத்தை நோக்கி பார்த்தவர்கள் மீட்கப்பட்டார்கள். இது என்னவென்றால், சாபம் என்பது ஒரு மரணம். மரணம் ஒரு மனிதனை கடித்தது. அவன் மரிக்க வேண்டும், ஏனென்றால் அவன் செய்த பாவத்திற்கு. ஆனால் அவன் மரிக்காமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார். அவர் சாபமாக சிலுவையில் உயர்த்தப்பட்டார். அவர் சாபமாக உயர்த்தப்பட்ட அந்த அவரை இந்த சாபமாகிய நாம் பார்க்கும்போது என்ன நினைக்க வேண்டும்? இந்த சாபத்திற்காக நான் மரிக்க வேண்டும், ஆனால் ஆண்டவராக இயேசு அங்கு மரித்திருக்கிறார் என்று அவன் ஒரு உணர்வோடு அந்த சிலுவை நோக்கி பார்ப்பானால் அவனுக்கு மீட்பு உண்டு, ரட்சிப்பு உண்டு. அவனுக்கு ஒரு 2 ஆசீர்வாதங்கள் உண்டு. இந்த பரலோக ராஜ்யத்தின் நித்தியமான ஆசீர்வாதமும் இந்த பூமியில் வாழக்கூடிய ஒரு இந்த மனித வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதமும் கிடைக்கின்றது பிரியமானவர்களே. ஆகையால் நாம் கூட இந்த 3ஆம் மணி வேளையும் 9ஆம் மணி வேளையும் நினைத்தவர்களாய் அன்று அவர்கள் அறைந்தார்கள். அந்த அறைந்தவர்களுக்கும் தேவன் ஒரு ரட்சிப்பை கொடுத்தார். அதே போல் நாம் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவங்களை செய்து வாழ்நாளெல்லாம் இந்த பாவத்தினால் சாபத்தினால் வாழ்ந்த நமக்கு அவர் உயர்த்தப்பட்டு நமக்கு அவர் ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறார். அது 9ஆம் மணி வேலை என்று பார்க்கப்படுகின்றது. ஆகையால் நாம் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் சமூகத்தில் அவர் சொன்ன வார்த்தையின்படி நடக்கும்போது அவரை நோக்கி பார்த்தால், பூமியில் இருக்கிற குடிகளை என்னை நோக்கி பாருங்கள், அப்போது பிழைப்பீர்கள் என்று வேதம் சொல்கின்றது. அவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டதில்லை. ஆகையால் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த போராட்டத்தில் இருந்தாலும், எந்த ஒரு வாழ முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். உங்களுக்கு தேவன் 2 ஆசீர்வாதங்களை தருவார். நோக்கி பார்க்கும்போது அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். கர்த்தர் தாமே கேட்டு உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.